நீங்கள் நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்கணும்னா தேவாரா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தெலுங்கு படம்னாவே ஒரு இந்த நம்ப முடியாத சீன்ஸ்லாம் இருக்கும். இந்த பாலையா மாதிரி இந்த ட்ரெயினை ஒத்தக்கையில் தள்ளுறதும், அப்புறம் கார்லேருந்து காரை ஒத்தக்கையில் தூக்குறதும் அப்படிங்கிற இருக்கிற மாதிரி இந்த படத்துலேயும் வச்சுருக்காங்க. ஹீரோவோட ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எப்படின்னா வச்சுங்களேன், சுறா மாதிரி துள்ளி குதிப்பாராம் இதில் வந்து கடலுக்குள்ளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 4 கண்டெய்னர் இருக்கும். அந்த 4 கண்டெய்னரை வந்து தள்ளுவார். அதை எதிர்க்கிறதுக்காக ஒரு 10 பேர் அங்கிட்ட அவர் ஆப்போசிட்லேருந்து தள்ளுவார். இங்கிட்டு ஒருத்தர் அங்கிட்டு 4 கண்டெய்னரு, அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 10 பேர் இது சேர்ந்துக்கிட்டு ஒருத்தராகவே தள்ளிடுவாராம். இது எப்படி நம்ப முடியாத கதையெல்லாம் இருக்குது. என்னமோ சமையல பொரியலில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது இந்த இவங்க எடுத்து வச்சுட்டு படம். இது இந்த கதையோட பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாலாம் சுதந்திரத்துக்காக போனாங்க அந்த கடலில். அது செங்கடல்னு ஒரு பேர், அந்த கடலுக்கு பேர். அதே மாதிரி இவருங்க ஹீரோட என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்டெய்னர் வரும். அந்த கண்டெய்னரில் வந்து தீவிரவாதிக்கான பொருட்கள், எப்படின்னா துப்பாக்கி, குண்டு இது மாதிரிலாம் வரும். அப்புறம் வந்துக்கிட்டு அங்கே வந்து அந்த கப்பல் வந்து துறைமுகத்துக்கு போனிச்சுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை சீல் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா அந்த செங்கடல்லேருந்து நடுவுலேருந்து கொண்டு வருவாங்க. இது எப்படி கொண்டு வருவாங்கன்னா, அந்த கண்டெய்னர் வந்து சின்ன சின்ன கண்டெய்னர் இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை தூக்கி கடலுக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு கப்பலாக, அதுக்கு கீழே தண்ணி கீழே வந்து கண்டெய்னரா, இந்த தண்ணிக்கு கீழே 2 பேர் பிடிச்சிருக்காங்களாம். ஏன் ஒரு சில குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம், ஒரு 20 நிமிஷம் வச்சுங்களேன். இவங்க அந்த கண்டெய்னர்லேருந்து இங்கே அவங்க ஊர் வரைக்கும் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு வருவாங்களா. இதெல்லாம் யாரையும் நம்புற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கடல் இருக்குது, ஒரு 4 ஊர் இருக்குது அந்த அந்த இதில். அந்த 4 ஊருக்கு ஒவ்வொரு வந்து தலைவர் இருக்கார். இதில் வந்து 4 ஊருமே ஒரு தலைவர் கேட்பார். அவர் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா தேவரா, அவர் தான் ஜூனியர் என்டிஆர். அவரை பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், பொருளுக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அரெஸ்ட், அதாவது போலீஸ், அங்கே துறைமுக போலீஸ் வந்துடும். அவங்க வந்து நீங்கள் கொண்டு போகிற பொருட்கள்லாம் யார் திரும்ப வருது, உங்களுக்கு தான் திரும்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவார். அதில் வந்து கதை சொன்னதுக்கப்புறம் உங்கள் ஊர்லேருந்து ஒரு பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஓ, நம்ம வளர்த்த பையனே நம்மளே கொள்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் என்டிஆர் வந்து சொல்லுவார். இந்த மாதிரி யாருமே வந்து கொள்ளடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இது வந்து நான் 3 பேருமே கேட்க மாட்டாங்க. இவர் மட்டும் போக மாட்டார். அந்த கடலுக்குள்ளே கொள்ளடிக்க போனாலுமே என்ன பண்ணிடுறாரு, இவர் இருந்துக்கிட்டு யாரையுமே எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுவார். தடுத்து நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுக்கு போயிடுறாரு. ஜூனியர் என்டிஆருக்கு ஒரு பிள்ளை. அவரை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி இல்லாமல் ஒரு பையன்தாங்குழி பையன். அது மாதிரி ஒரு ஆயுத பூஜை நடக்கும். அந்த ஆயுத பூஜையில் கூட பார்த்தீங்கன்னா மயக்க மருந்தை கலந்து தான் அந்த ஆயுதத்தை கொண்டு போவாங்க. அந்த ஆயுதம் எதுக்குன்னா, அந்த ஆயுதம் அந்த 4 ஊருக்கு இருந்து வந்தால் தான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க. அதாவது அங்கே இருக்கிற நோயெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஹீரோவோட, அதாவது ஜூனியர் என்டிஆரோட மைனவே கடலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க அந்த என்டிஆரே சாவடிச்சிட்டாங்க. இதை பார்த்தா பாகுபலி கடைசி சீனில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும் பார்த்தியா, கட்டப்பாவே பாகுபலி கொண்ட மாதிரி, அதே மாதிரி அப்பனை கொண்ட மாதிரி ஒரு கதை கொண்டு வந்துருக்காங்க. இது இப்போ சொல்லப்போனால் என்ன எதுக்கு எடுத்து வச்சாங்கன்னு தெரில. கண்டமேனிக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேந்துருவீங்க, எப்படின்னா ஒரு சுறாவே பிடிச்சிட்டு வர்றாரு. என்னமா நடிச்சிருக்காங்கப்பா சாமி. சிஜிலாம் எதுக்கு இந்த சுறாவே அப்படியே சுறாவை வச்சு அப்படியே அங்கிட்டு பாய் வாரான். இது என்ன கதை, எப்படி கதை அப்படின்னு தெரியல. இதில் வேற பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்டிங் அப்படி இருக்காங்க. இப்போ இந்த தெலுங்கு ஹீரோனாவே அந்த பாலையா மாதிரி காப்பி ரைட்டு வாங்கினாங்கன்னா வாங்கலீங்க அப்படின்னு தெரியல, பாலையிட்ட கேட்டு.